எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:4. நாம் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. தேவன் நமக்கு தரும் போராயுதங்களைக் கொண்டு அரண்களை நாம் நிர்மூலமாக்குறதற்கு மாத்திரமல்ல, தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். நிச்சயமாகவே துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளிலே அவைகளை நாம் எதிர்க்க வெற்றி பெற தேவன் நமக்கு 6 விதமான உபகரணங்கள் அடங்கிய சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துள்ளார். உலக ரீதியாக வாழ்பவர்களுக்கு, மாம்சத்தின்படியே நடத்தப்படுகிறவர்களுக்கு இவ்விதமான போராட்டமும் இல்லை, இவ்விதமான ஆயுத வர்க்கமும் தேவையில்லை. நமக்கு ஆண்டவர் தரும் சர்வாயுத வர்க்கம்: 1. சத்தியம் என்னும் கச்சை, 2. நீதி என்னும் மார்க்கவசம், 3. ஆயத்தம் என்னும் பாதரட்சை, 4. விசுவாசம் என்னும் கேடகம், 5. ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, 6. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து ஒரு யுத்த வீரனைப் போல காணப்படுகிற நாம் தூங்கிக் கொண்டே இருந்தால் சத்துரு நம்மை மடங்கடித்து விடுவான் அல்லவா? ஆகவே சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு விழித்துக் கொண்டு வீரனை போல வாழ்வோம். ஜெபித்துக் கொண்டிருப்போமானால், ஆவியில் நிறைந்து ஜெபித்துக் கொண்டிருப்போமானால் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆண்டவர் ரட்சித்துக் கொள்வார். ஆகவே ஜெபம் ஆவிக்குரிய ஒரு முக்கியமான போராயுதம். மேலும் இந்த 6 விதமான சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் கவனித்து பார்ப்போமானால், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஒன்றுதான் சத்துருவை தாக்கி வீழ்த்தும் ஆயுதம். மற்றவை 5ம் நம்மை பாதுகாக்கும் ஆயுதங்கள். இயேசு கிறிஸ்துவை கூட சாத்தான் இந்த கல்லுகள் அப்பமாக்கி சாப்பிடும் என சோதித்த போது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சோதனையை வென்றார். 3 சோதனைகளையும் அவ்வாறே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை வைத்தே வென்றார். ஜெபமும் வேத வசனமும் மாத்திரமல்ல, துதியும் நமக்கு வெற்றி தரும் போராயுதம். துதியினால் எரிகோ கோட்டை தகர்ந்தது. மேலும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்து ஜெபித்து பாடின போது அஸ்திபாரங்கள் அசைந்து கட்டுகள் தெரிப்பட்டன. சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஜெபம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, நாங்கள் வெற்றி பெற நீர் தந்துள்ள போராயுதங்களுக்காக உமக்கு நன்றி. நான் தினமும் ஞானமாய் கவனமாய் உமது போர் ஆயுதங்களை பயன்படுத்தி சித்தி பெற உதவி செய்யும். உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.